உங்கள் பயணம் இனிதே துவங்க பல்லவனின் வாழ்த்துக்கள். முன்னேறுங்கள் 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 ஐயா, ஐயா முன்னேறுங்கள். இளைஞர்களே பூக்களை பறிக்காதீர்கள். பயணச்சீட்டு பயணச்சீட்டு. 1000 ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆஹா, தாங்கள் ஒருவர் தான் சில்லறையாக கொடுக்கிறீர்கள். இப்படி எல்லோருமே சில்லறையாக கொடுத்தால் என் போன்றவர்களுடைய பிரச்சனையே தீர்ந்து விடும். இந்தாருங்கள் 1000 விளக்கு. முன்னேறுங்கள் முன்னேறுங்கள். வணக்கம். எனக்கு ஏனையா வணக்கம். என்ன வாழ்க்கையில முன்னுக்கு போன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கதான், அதுக்குதான் வணக்கம். இதையெல்லாம் யார் நினைக்கிறார்கள்? ஒரு சாந்தி கொடுங்க. வாழ்க வளமுடன். இந்தாருங்கள். பயணச்சீட்டு வாங்குங்கள். என்னங்க அது விக்டோரியா மகாராணி காலத்து காசா இருக்கு? என் வீட்டிலிருந்து கொண்டு வந்தா கொடுக்கிறேன். கொடுத்தது இந்த அம்மையார். பல்லவனின் பசி தீர்க்க பயணச்சீட்டு வாங்குங்கள். என்ன பாட்டி, உங்க வீட்டுக்கார காலத்து காசுலாம் கொடுத்து டிக்கெட் வாங்குற? டிக்கெட்டா? நான் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. அப்ப வித்தவுட்டா? பைத்தியக்காரா, நான் தியாகியோட பொண்டாட்டி. இத பாரு பாத்து. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. பவர் ஆசைதான் இரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா. 1000 விளக்கில் இறங்கு ஊரெல்லாம் இறங்குங்கள். ஏடு கொள்ளவாடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். దేవుడే వచ్చి ఉన్నారు. దేవుడా? என்னடி கிழம் காலையில படுத்தது? என்னடி இது செடியில? ரோஜா. ரோஜா இல்லடி, யாரோ ஒரு ராஜா தொங்குறான். குட் மார்னிங் சார். நம்ம குட் மார்னிங் வாங்க வரல, வட்டி வாங்க வந்தான். யோ, உனக்கு பயந்தான நான் பல கம்பெனியை மாத்துறேன். கடலுக்கு அடியில இருந்தா கூட கண்டுபிடிச்சிருயா. இத பாரு, ஏன் சார்பாகவும் என் சக தொழிலாளி சார்பாகவும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம். கரெக்டா 1ஆம் தேதி ஆன உடனே என் சம்பளத்தில் இருந்தோம், எல்லாரும் சம்பளத்தில் இருந்தோம், வட்டியை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கவர்ல போட்டு அதை நானே கொண்டாந்து உன் வீட்டுல கொடுத்துறியா. எம்டி வரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணியா. ஏன் அப்படி சொல்றான்? அவர் கேட்டாலும் கேட்டுருவாரியா. கம்பெனி கடல்ல ஓடுதியா. இந்த கான் உங்க எம்டிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரலாம். குட் மார்னிங் சார். இவருதான் உங்க எம்டியா? இவன் எம்டியா? கம்பெனி ஸ்டாஃப். ரிஜிஸ்டர் சைன் பண்ணிடுறேன். ஏயா, நாளைக்கு தானே நேரு பிறந்த நாள். ஒரு நாளைக்கு முன்னாடியே குத்திட்டு வந்து நிக்கிற. அது வந்து சார், ஒரு வாரம் தள்ளி வர போற தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி துணி அடிக்கணும்ல, அது மாதிரிதான். பாரே வா. ஏன் சார், முதலாளி தான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாரு, அப்புறம் இந்த கான்கிரீட்ல கடை வாங்குறீங்க? சம்சாரம் பண்றதுக்கே சம்பளம் சரியா இருக்கு, மத்த சமாசாரத்துக்கெல்லாம் இந்த கான் தானே கை கொடுக்கறான். எவ்வளவு வேணும்? இப்ப ஒரு 1000 போரும். உனக்கு எவ்வளவு வேணும்? இந்த கான் கிட்ட கடை வாங்குற நிலைமைய கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டான். உயிரே போனாலும் நான் கடன் வாங்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதே தம்பி. கடவுள் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கறான், அன்னைக்கு இந்த கான் கை கொடுக்கறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அண்ணா அறிவாலயம் அனைவருக்கும் இடம் உண்டு. ஓட்டுநரே நடத்தும். உங்களுதுங்க, அதான் எனக்கு. என்ன தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணு மேல விழுவ? சாரிங்க, தெரியாம வந்துட்டேன். தெரியாம வயசு பொண்ணு தான் கிடைச்சதா? அதான் அவர் தெரியாம விழுந்துட்டாருன்னு சொல்றாருல, விடுங்க சார். ஓஹோ, அப்ப தெரியாம யார் வேணா விழலாமா? காவல் நிலையத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து
ஓகே தேங்க்யூ. ஏங்க இது உங்களுதுங்க, அதான் என்னது? ஒரு நல்ல மனிதருடைய ஞாபகார்த்தமா என் மனசுக்குள்ளே இருக்கட்டும். என் மனசு எம்டியா இருக்குங்க. இப்ப ஓகேயா? பாப்பா என்ன பிரமிச்சு போய் நின்னுட்ட? நான் தான் உங்க குடும்பத்தோட ஒட்டி உறவாடுற கல்யாண புரோக்கர், பக்கத்து வீட்டு பட்டுசாமி. என்னடா ஜவளிய தொங்க விடுற கொடியில ஜாதகத்தை தொங்க விட்டுருக்கானேன்னு பாக்குறியா? இத பார்த்த உடனே இது உங்க வேலைதான் தெரிஞ்சு போச்சு மாமா. என்னம்மா பண்றது? எங்கேயோ பிறந்த 2 ஜீவராசிகளை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானமா என் தொழில். வந்த ஜாதகத்தெல்லாம் வேணான்னு கொப்பளிச்சு துப்பிட்ட. ரிஜெக்ட் ஆன ஜாதகத்தை இப்படி சிம்பாலிக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இத பாத்தியா? பிட்ரகுண்டா பீமேஸ்வர் ராபாவ நாகேஸ்வர் ராவ் வெறும் ஆவக்காய வித்தே 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான். இது கோழிக்கோடு குஞ்சுண்ணி மவன் நஞ்சுண்ணி கொப்புர தேங்காயை வித்தே கொள்ளப்பணம் பண்ணிட்டான். இவன் லக்னோ லபக்கதாசனுடைய மகன் குஜால் தாஸ். மாமா என் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது எங்க அப்பா. அவர் யார கட்டிக்க சொல்றாரோ அவர்தான் நான் கட்டிப்பேன். இப்ப உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்க ஒரு லுக் கொடுங்க. இப்போ போய் உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு உங்க அப்பா வாயாலேயே நான் கேட்டுக்கிட்டு வரேன். அது இன்னைக்கு உங்களால முடியாது மாமா. ஏன்? அவர் இன்னைக்கு மௌன விரதம். இந்த வாய்க்கு அது வேறயா? மாமா அம்மா ஐயோ யோ கே போல்ட் அறிவு இருக்கா? என்னங்க வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிட விடுறீங்களா? இப்ப என்னங்க ஆச்சு? ஐயே என்னங்க தம்பி இது? அதை ஏங்க கேக்குறீங்க? இந்த யாருங்க நீங்க? காணும் பொங்கலுக்கு என்ன வாங்க வேஷம் போட்டுட்டு வந்த மாதிரி நிக்கிறீங்க? சார் நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்தா இந்த ஷேவிங் பண்ண தண்ணி மூஞ்சில ஊத்தி கோழி திரட மாதிரி முடிக்காம பாருங்க. என்னங்க இது? இப்படி நசிங்கின தகர டப்பா மாதிரி இருந்தா அப்படித்தான் கேட்பாங்க. தப்பா நினைக்காதீங்க தம்பி, இவர்தான் இந்த வீட்டுக்கு ஓனர். நம்ப முடியலையே. பாவம் ஊமையா? காக்காவலிப்பா மென்டலா? இத நான் எதிர்பார்த்தேன். சார் பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. யார் சொன்னீங்க? ஓ நீங்களா? நீங்க எங்க எங்க? ஆமாப்பா ஏற்கனவே தெரியும் இவர. தெரியுமான்னு? ஆமா என்ன இந்த பக்கம்? கொண்டா எப்படி? எங்க கம்பெனில புதுசா ஒரு வாஷிங் பவுடர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்தேன். யாரு உங்க அப்பாவா? ஆமா. சாரி சார், நீங்க எந்த பவுடர் யூஸ் பண்ணீங்க? இதானா? சார் சைக்கிள் ஏதோ சொல்றாரு, புரியலீங்களே. தம்பி 501 பார் சோப்பை தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஏங்க அது 501னா திஸ் இஸ் 1001ங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் விடவே மாட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம் தம்பி, நாங்க அந்த சோப்பை போட்டே பழக்கம் ஆயிடுச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, இதனுடைய வெண்மையை நான் காட்டுறேன். என்னமா கசக்கா தம்பி, அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி கசக்கு கசக்குன்னு கசக்கி அற்புதமா வாஷிங் பண்றீங்க. நீங்க தப்பா நினைக்கப்படாது. இந்த வேட்டியை வாங்கினதுல இருந்து துவைக்கவே இல்ல. அவுத்து கொடுக்கறேன், அர்ஜென்ட்டா வாஷ் பண்ணி கொடுங்க. முதல்ல இதை முடிச்சு அப்புறம் உங்களுக்கு குமுக்குறேன். சரி. பாப்பா பாவாடைய கிழிச்சிட்டான். ஐயையோ என் பொண்ணு பாவாடைய கிழிச்சிட்டா. போடா. ஐயோ ஆமையான ஐயோ இல்லையா? நீங்களே கேளுங்க. ஒரு பொண்ணோட பாவாடை கிழிச்சிட்டு ஓடுறான், அவனை சும்மா விடக்கூடாது. என் பொண்ணோட பாவாடை கிழிச்சது நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொன்னேன்.
நீ ஊர் ஊரா சொல்லிட்ட. யார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா? கரெக்ட். ஐயா வாங்க, நீங்களே சொல்லுங்க. போறால ஐயா கூப்பிடுற. ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா தான் நியாயம் கிடைக்கும். ஐயா, ஒரு பொண்ணோட பாவாடியை ஒருத்தன் கிழிச்சுட்டான்னு வச்சுங்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமோ? சுத்தம். அதான் சரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாவாடியை கிழிச்ச அந்த பரதேசிய பரவாயில்லைன்னு விட்டுறக்கூடாது. அவனைய உனக்கு மாப்பிள்ளை ஆக்கி காட்டுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. எங்கய்யா? இதோ. சீக்கிரமா தள்ளுங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நிக்கிறாங்க. என்னையா இது வித்தியாசமான காரா இருக்குது? டிரைவர் இல்லாம கார் வருது. டிரைவர் இங்க இருக்குங்க. ஐயோ என்ன வண்டி நிக்குது? முடியல வடிவு, தள்ள முடியல வடிவு. வண்டி இரவல் கொடுக்கறவன் வண்டி தான் தருவேன். பெட்ரோலுமா போட்டு கொடுப்பான். பெட்ரோல் போடாம காசை மிச்சு முடிச்சு என் உயிர் எடுக்கிறியா வடிவு? இப்ப பெட்ரோல் விலை போடுற மாதிரியா இருக்கு? வாஸ்தவம் தான். பெட்ரோல் விலை இப்படியே ஏறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி வச்சுக்க வேண்டியதுதான். பெட்ரோல் வாரி தூக்கிட்டு வைக்கோல் வாரி வச்சுக்க வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரங்க நிக்கிறாங்க, மானத்தை வாங்காதீங்க. புரோக்கருக்கு பக்கத்துல ஒரு இழிச்சு வாயமா நிக்கிறானே, அவன் யாரு? அந்த ஆள் தான் பொண்ணோட அப்பான்னு நினைக்கிறேன். ஐயே, அப்ப பொண்ணு நல்லாவே இருக்காது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் தள்ளுங்க, வரும்போது பெட்ரோல் காசை அவங்க கிட்டே வாங்கிடுறேன். ஐயோ, ஆரம்பமே பெட்ரோல் ஆரம்பிக்கிறியே. விவரம் தெரியாம பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. பயந்துட போறாங்க. கொஞ்சம் அடக்கி வாசி. தள்ளுங்க. தள்ளுங்கப்பா, வெயில் தாங்க முடியல. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆர்வத்துல அந்த காலத்துல உங்களை பெத்துட்டேன். இப்ப அவஸ்திப்படுறேன். அமுத்து அமுத்து. சாப். வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இறங்குங்க. இவர்தான் பொண்ணோட அப்பா, அது அம்மா. குடிச்சு வாங்க அந்த பக்கம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வீட்டுக்குள்ள போ. நீட்டியா குண்டு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லிங்க. டிரைவர் வண்டியா தூரமா நிறுத்தி கேட்டு கிட்ட நில்லு, காப்பி கொடுக்க சொல்றேன். வருவே, இந்த சம்பந்தமே கேன்சல். அத்துட்டு வா போலாம். ஐயோ, சம்பந்தமே வேண்டாங்கிற. இவனுக்கு என்ன சம்பந்தம்? அறிவு இருக்கா? இவர்தான் பையனோட அப்பா. அம்மாவுதான் டிரைவர். சம்பந்தி. போடாதியா, வேட்டி வந்துட்டு போகுது. ஏன் அண்டர்வார் போடலீங்களா? ஆமா, எதை வச்சு நான் டிரைவர்னு நீ முடிவுக்கு வந்த சொல்லு. வண்டியை தள்ளிட்டு வந்தீங்களா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல யார் பார்த்தாலும் அப்படிதாங்க நினைக்க தோணும். நீ கூட கேட்டு கேட்டு உன்னை நான் வாட்ச்மேன் நினைச்சனா? ஏன் நினைய நினைக்கிறையா? நினைச்சு பாரியா? நினைக்கிறையா? ஐயோ, ஐயோ. கல்யாணத்தன்னைக்கு சம்பந்தி சண்டைன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே வச்சிருக்கிறோம். அப்ப சண்டை போடுங்க. இப்ப வாங்க. அப்புறம் வச்சுக்கலாமா? ராஜேஸ்வரி, எல்லாரும் காப்பி கொடுமா. இருங்க. பொண்ணு எப்படி இருக்கு? தங்க செல அப்படின்னு நீ சொல்லுவோமா? அம்மாவுக்கு லுக்கா முக்கியம், அதுதான்டா முக்கியம். சரியான அல்பமா இருக்காங்க. பேசாம வரும்போது அம்மாவை கட் பண்ணி விட்டுக்கலாமா? நான் உங்க அம்மாலேயே கட் பண்ணலாம்னு இருந்தேன். பண்ணிக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சே. பொண்ணு கொஞ்சம் உயரம், பையனுக்கு பொண்ணை புடிச்சிருச்சுன்னு சொல்றான். சுமார் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க? என்ன என்னால முடிஞ்ச அளவுக்கு. நகை நட்டு தானே, ஒரு 40 பவுன் போட்டுறேன். அப்புறம் இந்த வெள்ளி பாத்திர வகையராவுக்கு ஒரு 5 கிலோ வெள்ளி கொடுத்துறேன். கல்யாணத்தை எங்க வைப்பீங்க? மண்டபத்துல தான். பின்ன மாம்பழம் ஸ்டேஷன்லயா வச்சுக்க முடியும்? ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் உங்க சைடுல சோத்துக்கு எத்தனை நாய்ங்க வரும்? எது? அதாவது குப்பை தொட்டியை சுத்தி எத்தனை நாய்ங்க இருக்குதோ அதை வச்சு சாப்பாட்டிலேயே நாங்க ஒரு கணக்கு போட்டுக்குவோம். அப்படி கணக்கு போறீங்களா நீங்க? புரோக்கர் வெளியில அனுப்பிச்சிருமா? எப்படி எப்படி? கண்டதை பேசி காரியத்தை கிடைக்காத. உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுறேன். என்ன, எங்க சைடுல இருந்து ஒரு 500-600 பேர் வருவாங்க. நோ ப்ராப்ளம். அப்ப தட்டை மாத்தீங்க. ஏன் அதையும் நீயே மாத்திர? அது எப்படிங்க? பொண்ணுக்கு அப்ப நீங்க இருக்கும்போது தட்டை நான் மாத்துறது தப்பு இல்லையா? பின்னனையா அதை பண்ற இது பண்றேன்னு வாய விடுற. நாளைக்கு பந்தல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நீயே தீர்த்து வைப்ப. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பந்தல்ல தகராறு பண்ற அளவுக்கு இவங்க என்ன அல்பமா? எப்படி அவ்வளவு சீக்கிரம் உனக்கு புரிஞ்சுது? சரி சம்பந்தி, முடிவா என்னதான் போடுவீங்க? பொடி போடுவாரு. சும்மாரியா. இத பாருங்க, என் பொண்ணுக்காக ஒரு 15 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன். அதை தவிர ஒரு குண்டு பண்ணி கூட என்னால செய்ய முடியாது. என்னங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா ஆமா, நல்ல காரியம். இப்படி பட்டுன்னு கோச்சுக்கிட்டு வரலாமா? பின்னயா அந்த ஆள் எப்படி பேசுறான்? ஐயோ, அந்த ஆளுக்கு மனசுலயும் ஒண்ணும் கிடையாது, மண்டையிலயும் ஒண்ணும் நான் கிடையாது. அப்பவே சொல்ல. இத பாருங்க, நான் வெறும் புரோக்கர் மட்டும் இல்ல, பொண்ணுக்கு ஒரு வகையில நான் தாய் மாமன். அப்ப புரோக்கர் கமிஷன் மிச்சம். ஐயோ, கண்டிப்பா உண்டு. தொழில் வேற, உறவு முறை வேற. அது மட்டும் இல்லைங்க, என் தங்கச்சிக்கு நான் போட்ட நகை எல்லாத்தையும் புது மருமக கழுத்துக்கு மாத்தி விட்டுறேன். அப்புறம் எதுக்கு வேஸ்ட் அந்த பேசிட்டுக்கணும்? தட்டை இங்கேயே மாத்திக்குமா? பொண்ணை தூக்கி டிக்கில் போடுங்கம்மா. ஐயோ, அது நல்லா இருக்காதுங்க. அப்படியா? அப்ப சீட்ல வச்சே தள்ளிடுவோம். அது ரொம்ப கேவலமா இருக்குங்க. முறைப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசி முடிச்சிடுவோம். பேரன்பு மிக்க பெரியோர்களே, பெண் வீட்டார் சார்பில்
வருக வருக என்று உங்களை வரவேற்பது கிட்டவாடி பட்டுசாமி. தரமான திருமணங்களுக்கு உடனடியாக அணுகவும் கிட்டவாடி பட்டுசாமி. என்னைய ஒரு அறிவிப்பு. இந்த திருமண கூட்டத்திலே கொற்றாம்பட்டி குழந்தைவேலுடைய மகன் பெரியசாமி என்கிற 5 வயது சிறுவனை காணவில்லையாம். அந்த சிறுவன் எங்கே இருந்தாலும் உடனடியாக தவழ்ந்து வன மேடைக்கு வரவும். இதுல கல்யாண மண்டபம் பொருள் காட்சியா? காணா போனதுல அனௌன்ஸ் பண்றதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சது உனக்கு. வெளிய வைக்கிறவங்க அங்க வைக்கிறேன் இங்க வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும். கலெக்ஷனை கெடுக்கிறேன் நீ. மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. மாப்பிள்ளை இங்க இருக்கிறேன், பொண்ணை கூப்பிட சொல்லுங்க. பொண்ணு வாங்க. கேட்டதுல கூப்பிட்டாங்கல்ல. இந்தம்மா இங்க வா. போ. என்னங்க நம்ம புரோக்கர்ல அவர் வந்து என்ன பெரிய புரோக்கர் பிச்சைக்கார நாய். சம்பந்தமா பாத்துருக்கான். பழைய பாத்திரத்துல புளி போட்டு தேய்ச்சி புதுசும் காட்டுறா சம்மந்தி. அது மட்டுமா கட்லாறு புதுசா வாங்கிருக்கானா? உடைஞ்சு போன கால ஒட்ட வச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். எனக்கு சம்பந்தி என்ன சம்பந்தி? சத்தம் போட்டு கொடுங்க. வந்துட்டேன் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. என்ன நினைச்சீங்க? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை நீதாயா? என்ன சொல்றீங்க? என் பையன் கொஞ்சம் உயர கவிதாயா? தெரியும். அதுக்காக உடஞ்ச கட்டுல ஒட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உற்சாகத்துல எகிரி குதிக்கும் போது கீழே விழுந்துட்டான்னா என் வம்சபுரி என்ன ஆகுறது? என் கல்யாணத்துல இதே தாங்க நடந்துச்சு. சும்மாரியா சம்பந்தி? எல்லாம் புதுசா வாங்கினது பாருங்க, பில்லு கூட இருக்குது. பில் எல்லாம் வச்சிருக்காங்க வடிவே. அம்மா பில்லையே பார்த்தது இல்லையா? அதானே இந்த மாதிரி 1000 பில்ல நான் காட்டுவேன். அதானே என் மொண்டாட்டி யாரு? அவ மொட்டை தலையிலே ரெட்டை ஜடை போடுவா. சொட்ட தலையா இருந்தா மிளகா அரைச்சிருவாங்க. என்னங்க என்னங்க அந்த தகராறு? இல்ல முதல் ராத்திரியே உங்க வீட்டுல வச்சுக்கலாமா எங்க வீட்டுல வச்சுக்கலாமா டிஸ்கஸ் பண்றாங்க. சும்மா இருங்க, இதுக்கெல்லாமா தகராறு பண்ணுவாங்க? அப்ப சத்திரத்துல வச்சுக்கலாங்கயா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன அது? போட்ட 40 பவுன் நகையில 4 பவுன் பழசு. கோல்ட் இஸ் கோல்டுமா? நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க கோல்டி சோல்டுங்கறாங்களே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சம்பந்தியம்மா இத பாரு. ஒண்ணு எனக்கு புது நகை வேணும், இல்ல அதுக்கான பணம் வேணும். இது ரெண்டும் இல்லன்னு வெச்சுக்க, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். சம்பந்தியம்மா இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன பண்றது? எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டுமே இது ரகசியமா நடத்த முடியாது. இந்த அவமானம் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தாங்க. அம்மா எல்லாரும் பாக்குறாங்க. இது பாருங்க சம்பந்தியம்மா, நான் மானஸ்தன். நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா மானஸ்தனா? அப்ப உடனே பணத்தை கொடு, இல்லன்னா கல்யாணம் நடக்காது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஏதுன்னு கட்டின கல்யாணம் பண்ணணும், ஒரு கட்டு. மாங்கல்யம் தம்பேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி. அங்க குடுக்கல் வாங்கல பிரச்சனையா இருக்கு, அதுக்குள்ள உங்க கையில எப்படா தாலி கட்டுது? வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். மகனே, கரடியிலடா கொப்பேன். என்னவா? உம்மா கூப்பிடுற வாடா. இல்ல காலைல பேச சொல்லு. டேய் உம்மா கூப்பிடுறாடா. தூக்கம் வருதுமா? டேய் சுப்ரீம் கோர்ட்ல ஜே வாய்டா வாடா. இந்த நேரத்துல இது கழுத்து இருக்கிற? இல்ல இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அத பத்தி எல்லாம் டீடைல்ஸா உனக்கு சொல்லணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாடா. என்ன சொல்லி சொல்லுங்க. அதாவது நீ போனோன்னு பால் எடுத்து குடிச்சிடாத, முதல்ல அந்த பொண்ணுக்கு கூட. என்ன வளவளா நாங்க பேசிக்கிட்டு, அவனை உள்ள தள்ளி கதவை சாத்துங்க. என்னது ஃபர்ஸ்ட் நைட் உள்ள தள்ளி கழுத்து சாத்துறீங்களா? தனியா என்ன பண்ணுவேன் நானு? இல்லப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20-30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? உங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். படிவு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ரூம்ல இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் இந்த நைட். ஈரவங்காய கதையில எனக்கும் தெரியும். விளக்கற மாதிரி பேசிக்கிட்டு 4 சவரன் வர வரைக்கும் அவ காத்துட்டு தான் இருக்கணும். அவளுக்கு எந்த சுகமும் கிடையாது. மாமா இதெல்லாம் ரொம்ப பாவமா? பாவ புண்ணியத்தை பத்தில என்கிட்ட பேசாதடா. மா போடா உள்ள. மா மா வேணாம் மா. கேளுமா. அம்மா காத்தறமா. யோ நைனா காத்தறியா? படிவு ஆனால் நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இடியவனை விட மோசமாயிட்ட. ஆண் பாவை இங்க அலறிட்டு இருக்கு, கன்னிராசி அங்க கலங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் ஒரு மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பண்ணிட்டோம்னா லைஃப்ல அங்க ஃபீலிங்கா இருக்கும்னு சொன்னேன். ஆமா தொடர்ந்துட்டுமா? இந்த வீட்ல ஏன் குரலுக்கு எதிர்குரல் வந்துச்சு, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துவேன். அப்பா அப்பா அட போடா, உனக்காக நான் ஊமையாக தயாரா இல்ல. ஓரம் கட்டி படுத்துக்கிறேன். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்றாளே உம்மா உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தா. நான் சாந்தி முகூர்த்தம் இல்லாம சங்கடப்பட்டு இருக்கேன். ஒரு சாங் கேக்குதா? அட போடா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உன் சாந்தி முகூர்த்தத்துக்காக வாங்கின பால் பழம் ஊர்வத்தி எல்லாம் வேஸ்ட் ஆகுதேன்னு உங்க அம்மா ஒரே நிமிஷம் நினைச்சா பாத்தியா? அங்கதான் எனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கடந்த 25 ஆண்டுகளில் கடந்த 20 நிமிடங்கள் தான் நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன் மகனே. பத்தியா பொட்டு உனக்கு கேவலமா இல்ல? நோ அசிங்கமா இல்ல? நோ, என்னதான் இருக்கு? உனக்கு தான் ரொம்ப பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன்.
நைனா என்ன ஒரு 10 நிமிஷம் வெளியே விடு, பணத்தோட வந்து ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடுறேன். வெளியே ஜாமீன்ல விட சொல்றியா? ம். இப்ப கோர்ட்லயே ஜாமீன்ல விடுறது கோடிக்கணக்கில் பணம் கேக்குறாங்க. ரீட் த நியூஸ் பேப்பர். அவ்வளவு பணம் என்கிட்ட இருந்தா நான் ஏன் நிக்கிறேன்? பொண்டாட்டியை கூட்டு ஆஸ்திரேலியா போய் அனுப்பி ஜாலியா கொண்டாட மாட்டேன். நைனா நான் வராம அந்த பொண்ணு உள்ள தவிச்சிட்டு இருக்கு. நைனா யாரு? என் பொண்டாட்டி. ஏன் புழுகுற? அந்த பொண்ணு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. பார்ப்பா நீ இப்ப திறந்து விடல, நான் இங்கே தூக்கு போட்டு தங்கிடுவேன். ஐயோ மை சன், சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டியே. இப்பவே வந்து நான் பூட்டு உடைக்கிறேன். இரு வரேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, சாவகாசம் பண்ணிராத. தான் என்ன தெரியுதா? சத்தியம் சத்தியம் சத்தியம். பேட்டா என்ன இந்த கோலத்துல வந்திருக்கான்? என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்குது. எனக்கு அவசரமா 25,000 பணம் வேணும். யோ நொந்து போய் வந்திருக்க, இந்த நேரம் சிரிக்கிறியோ? காணு. இந்த கான் அவசரத்துக்கு கை கொடுக்கறான், ஆனா வட்டி ஒழுங்கா கொடுக்கல, கழுத்து மேல கை வைக்கிறான். அடுத்த மாசம் அசலோட சேர்த்து கொடுத்துறியா? மறுபடியும் சொல்றான், வட்டி ஒழுங்கா கொடுக்கல, நம்மளுக்கு ஊட்டு மேல வர்றான். ஏற்கனவே நான் ஓட்ட பிரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆ. விடிஞ்சிட போதியா? சீக்கிரம் குடியா. பணம் சரியா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உங்க மாமனார் எப்ப வந்தாரு? அவரு மானஸ்தல்ல, இப்பதான் வந்து ஜன்னல் வழியா வீசிட்டு போயிட்டாரு. என்ன கதவு திறந்து கிடக்கு? ஆமா நீ எப்படி வெளியில வந்த? நான் இவர்தான். என்ன விடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா? நான் அப்பவே சொன்னேன் பூட்டை திறந்தா போதுன்னு. இது பூட்டுடா உங்க அம்மா தலைன்னு சுத்தி எடுத்து டம்மு டம்னு உடைச்சாரு. ஐயோ அப்படியெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே. ஏமா பணம்னா பணமே வாயை திறக்கும் போது 6 லிவர் பூட்டு திறக்காத. இதுதான் ரொம்ப முக்கியமா. பணம் வந்துருச்சுல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நைனா வெற்றி வெற்றி வெற்றி. அசத்து மகனே, அவன் என்ன போருக்கா போறான்? இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட் போற விட பயங்கரமா இருக்கே. டடடா. நல்ல சகுனத்துக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி. அது இருக்கட்டும், முதல் நாளே இவ்வளவு லேட்டா வரீங்களே, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறது புருஷனோட கடமை இல்ல? கடமை தான். ஆரம்பம் தான் இப்படி போகணும். எப்படி அஷ்டபுரம் பாரு. எப்படி? முதல்ல உட்காரு. பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீ பூ போட்டு ஆரம்பிச்சிருக்கிற. கூடிய சீக்கிரத்துல உனக்கு தங்கம் வைரம் வைடூரியமா உடம்பு முழுக்க பூட்டி உன்னை ஒரு நடமாடும் நகைக்கடையை ஆக்கி என்ன தெரு தெருவா எடுத்துட்டு போய் ஆமா உங்க பெருமையெல்லாம் ஊருக்கு காட்டி காட்ட வேணாமா? என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளி என்ன பண்ணி பின்ன என்னங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம், வரவுக்கு தகுந்த செலவு செஞ்சாதான் வாழ்க்கை சுகப்படும். அம்மா தாயே, பள்ளி ஏறிய பள்ளிக்கூடம் ஆகிறாத. இந்த பால் ஆடிட்டு போது எடு. பால் திரிஞ்சு தயிர் ஆயிடுச்சு. சரி விடு, காலையில கடைஞ்சி லசியாய் குடிச்சிருவான். அப்ப இப்போ இப்போ யாரு நேரங்காலம் தெரியாம போய் பாருங்க. நீ இதே பொசிஷன்ல இரு. ஏய் நில்லு. ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏய் தெரியுதுல்ல, எதுக்கு நீ வந்த? நாளைக்கு எனக்கு டெஸ்ட் புக் எடுக்க வந்தேன். எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. டிராபிங்க. ஏய் இங்க இருக்குல்ல டெஸ்ட் புக், அங்க தெரியுது. வா சிப்ப போன நாய. என்ன மனசு வந்துச்சியா? இந்த வீட்டுல இதை விட ரகசியமான ஒரு அறை இருக்குது. அங்க நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வா. இல்ல இது சமக்குள்.